வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க பார்க்க போறோம். இந்த 5 ஏக்கர் தென்னந்தோப்பு எங்க இருக்கு, இதோட டீட்டெயில்ஸை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் சரி, இடம் விற்கணுன்னாலும் சரி, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் இடம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த நம்ம சேனல் மூலமாகவே சேல் பண்ணிக்கலாம். ஸோ பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்க்குற இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஏக்கர் இருக்கு. இந்த 5 ஏக்கர்ல நம்மளுக்கு எல்லாமே தென்னை மரங்கள் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பொய்கை அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனி கிணறுமே இருக்கு. இங்க இருக்கிற மரங்களும் சரி நல்லாவே காய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஃபுல்லாவே நம்மளுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா தென்னைந்தோப்புகள் தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடம் அவ்வளோ ஒரு சைலண்டா, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் உள்ள வர வேண்டியது இருக்கும் மண் ரோட்டு மேல. இந்த மண் ரோட்டோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 அடி மண் ரோடு. இந்த இடத்தோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபிக்ஸ்டு நினைக்க வேணாம். நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. உங்களாலையும் இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை.